கணிதமும் மொழியும் இரு கண்கள். எண் என்று சொல்லப்படும் கணிதமும் எழுத்து என்று சொல்லப்படும் மொழி அறிவும் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதவை. இன்றைய உலகில் கணித அறிவு அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் அவசியம். அறிவியல் அறிஞர்கள் பலரும் கணித அறிவு படைத்தவர்கள். சர் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் கணித அறிவு பெற்றவர்கள். நம் நாட்டில் பண்டைக்காலம் தொட்டே பலர் கணிதத்தில் சிறப்படைந்தவர்கள். எண் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்ததும் நம் நாட்டினரே. அளவில்லாத எண்ணை துல்லியமாக அறிந்து சொன்னதும் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் பிறந்து புகழ் அடைந்ததும் நம் தமிழ்நாட்டில் அல்லவா? அறிவியல், பொறியியல், மருத்துவம், அரசியல் என அனைத்து துறைகளிலும் கணித அறிவு தேவைப்படுகிறது. இதுபோன்றே மொழி அறிவும் இன்றியமையாதது. நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவர்களுடன் வாய்மொழியாகவும் எழுத்தின் மூலமாகவும் பரிமாறிக்கொள்ள மொழி அறிவே அடிப்படை. நம்முடைய தமிழ்மொழி பழமையானது மட்டுமல்ல, பல சிறந்த இலக்கியங்களை கொண்டது. அவற்றை படித்து இன்புறவும் பயனுறவும் மொழியறிவு தேவையன்றோ? எண்ணும் எழுத்தும் உயிர் வாழும் மக்களுக்கு 2 கண்களாகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவர் சொல்லியுள்ளார். ஆகவே மாணவ செல்வங்களே, கணிதத்தையும் மொழிப்பாடத்தையும் கவனத்துடன் படித்து வாழ்வில் முன்னேறுக. ஆம், கல்வி எனும் அதிகாரத்தில் எண் என்ப, ஏனை எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என வள்ளுவர் தெளிவாக விளக்குகிறார்.